இன்றைய தினத்துக்குரிய செய்தியை, இந்த நேரத்துக்குரிய செய்தியை நான் முடித்து சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 92, சங்கீதத்தின் புஸ்தகம் 92 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சிஸ்டர்ஸ் யாருக்காச்சும் நான் சொல்லியிருக்கிறேன், வாசிக்கிறவங்க மைக் எடுத்துக்கங்க, முன்பதாக வந்து நீங்க உட்காரலாம், இல்ல அங்க இருந்தாலும் சரி. நீதிமான் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பூஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். சங்கீதம் 104:16. சங்கீதத்தின் புஸ்தகம். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகையும் முளைப்பிக்கிறார். சங்கீதம் தானே சொன்ன? ஆமா. சங்கீதம் 104, ஒரு நிமிஷம். 16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின் லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலே நான் லீபனோனில் உள்ள கேதுரு மரம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நான் பேச விரும்புகிறேன். லீபனோனின் கேதுரு மரம் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. நான் லீபனோன் போவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அங்க வைராக்கியமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள், அந்த தேசம் ஒரு யுத்தத்தினால் நிறைந்த ஒரு தேசமாக, அதாவது தென்பகுதி லீபனோன் தான் என்னைக்குமே பிரச்சனை. வடக்கு பகுதியில் எந்த பிரச்சனை இல்லை, தென்பகுதி அங்கதான் பிரச்சனைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனா அங்கே நான் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அமைதியாக இருந்த ஒரு நேரத்தில் 2023 எனக்கு ஒரு அழைப்பு கிடைத்து நான் அங்கே பிரசங்கம் செய்ய கடந்து போனேன். நான் அங்கே போகும்போதுதான் அங்கு உள்ள விசுவாசிகள் சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். The cedars of Lebanon, லீபனோன் இருக்கக்கூடிய அந்த கேதுரு மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதுல கானா ஊரில் இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை, அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் போது அதுல அந்த தண்ணி ஊத்தி வைக்கக்கூடிய ஜாடிகள் எல்லாம், அதுல ஒரு 3 ஜாடி தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்கள் அதை கண்டுபிடித்து 6 ஜாடியில 3 ஜாடி உடைஞ்சிருச்சு, 3 ஜாடி மட்டும் இருக்கு. அவைகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஒரு காலத்துல லீபனான் என்பது வேதத்தோடைய மேப்ல இருந்தது. அது முக்கியமா நான் ஜனவரி மாதத்தில் போன போது அங்க பனிகள் அப்படியே, அந்த மலைகள் முழுவதும் பனியினால் நிரம்பி, ஏன்னா -5க்கு வந்துருச்சு. -5ங்கும் போது பயங்கர குளிர். அப்போ நாங்க கார் எடுத்துட்டு நாங்க போனோம். அந்த இடத்தை நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த மலைகள் மேல் இருக்கும் பனிக்கும் அந்த லீபனோன் மரங்கள் நிற்பதற்கும் அது அவ்வளோ அழகாக இருந்தது பார்ப்பதற்கு. அப்போதான் இந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரன் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அப்ப அங்க இடத்துல லீபனோன் மரத்துக்கு, அந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரத்துக்கு சாலமோன் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 2:16 வாசிங்க. 2 நாளாகமம் 2:16. அந்த சில வசனங்களை வாசிச்சுட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போறேன். 2 நாளாகமம் 2:16. சிஸ்டர் மைக்ல ஒரு டைம் வாசிச்சிருங்க.
நாங்கள் உமக்கு தேவையான மரங்கள் எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாய் கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். ஏன்னா சாலமன் தன்னுடைய ஆலயத்திற்கு இந்த லீபனோனின் கேதுரு மரங்களை விசேஷமாக அவன் விரும்பினான். அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. மற்றும் எஸ்ரா 3:7 வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நிறைய வசனம் கொடுக்கறனோ. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல்தச்சருக்கும் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? சாலமோன் ஆலயத்தை கட்டும் போதும் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் தேவை என்று அதை லீபனோனில் இருந்து கொண்டு வருகிறார்கள். எஸ்ரா காலத்தில் சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டு போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் எஸ்ரா காலத்தில் நெஹேமியா காலத்தில் ஆலயம் திரும்ப கட்டப்படும் காலத்திலையும் லீபனோனில் உள்ள கேதுரு மரம் வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம சங்கீதத்திலையும் பார்த்தோம், லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல செழிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோன் கேதுரு மரம் சாறு நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடின் காலத்துக்கு ஒரு நிழலாக இருந்தது. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். எல்லாமே தேவன் சொன்ன அடையாளத்தின்படிதான் பழைய ஏற்பாட்டில் எல்லோரும் செய்ய வேண்டியதாக இருந்தது. மோசே கூட கூடாரம் கட்டும் காலகட்டத்தில் வா, உனக்கு மலையின் மேல் நான் காண்பித்த மாதிரியின்படி செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாயிரு என்று மோசேவுக்கு சொன்னார். அதுல உறுதியா நீ இருக்கணும். நான் என்ன மலையில உனக்கு அடையாளம் காட்டினோ அது பிரகாரம் நீ செய்யணும். அப்படின்னா தேவன் ஒன்றை செய்வார், ஆனால் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வைத்திருப்பார். ஆகவேதான் ஆலயத்துக்கு எதுக்காக கேதுரு மரங்கள் வரப்பண்ணினார்கள் என்பதற்கு இந்த கேதுரு மரத்திற்கும் மற்ற மரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற மரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மரங்களுக்குள்ளாக பல்வேறு பூச்சிகள் வரும். வேரிலிருந்து பூச்சிகள் வரும். மேல இருக்கிற பட்டையை சாப்பிட பூச்சி வரும். மரத்துக்குள்ளாக சாப்பிட பூச்சி வரும். மரத்துக்குள்ளாக பொத்தல்கள் உண்டாகும். அந்த அளவுக்கு பூச்சி கிருமிகள் அதை சாப்பிட்டு விடும். ஆனால் இந்த கேதுரு மரத்துக்கிட்ட வரும்போது பூச்சி பக்கத்தில் வரும்போதே செத்துரும், கிருமிகள் பக்கத்தில் வரும்போதே செத்துரும். அதனால சொல்லப்பட்டிருக்குது கேதுரு மரம் சாரினால் நிறைந்திருக்கு, full of sap. அப்படின்னா முழு பெலன் நிறைந்த ஒரு மரமா இருந்தபடினாலே கேதுரு மரம் வெட்டி ஒரு பாக்ஸ் அந்த பாஸ் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு கொண்டு வர முடியல, ஏன்னா எனக்கு லக்கேஜ் 40 கிலோ தான் எனக்கு இருந்தது. ஏற்கனவே என் லக்கேஜ் எல்லாம் நிரம்பி 42 கிலோ இருந்தா அதுல 2 கிலோ என் என்னுடைய ஒரு சூட்டை எடுத்து அங்க வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு லக்கேஜ் அவர் அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு. நான் சொன்னேன், இந்த கேதுரு மரத்தை பத்தி சொல்லும் போது சொன்ன பாஸ்டர், இந்த கேதுரு மரத்துல இப்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இப்ப வெட்டி பெட்டி பண்ணிட்டீங்களா, இப்ப பூச்சி வராதான்னு. காலகாலத்துக்கு பூச்சி வராது. மரத்தை வெட்டி அந்த மரத்தை பாக்ஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் அது ஒன்றும் எந்த பூச்சியும் பக்கத்துல வந்தா அந்த கிருமிகள் செத்து போகும். அப்ப இந்த கேதுரு மரம் தேவ ஆலயத்தில் எதற்கு வைத்தார்கள் என்பது இப்ப புரிகிறது. ஏன்னா அந்த ஆலயத்துக்கு கேதுரு மரங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது தூண்களாகவோ அந்த மரத்து ஆலயத்துக்குள்ளாக அதை பயன்படுத்தும் போது எந்த கிருமிகளோ எந்த பூச்சிகளோ அந்த கேதுரு மரத்தை, அதுவும் முக்கியமாக லீபனானில் உள்ள கேதுரு மரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை மனதில் நாம் வைத்துக் கொண்டு புதிய ஏற்பாடுக்கு கடந்து வருவோம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அதனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். Praise the Lord. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடின் பிரகாரம் ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு ஸ்திரீ, அவ தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவள் எதை தொட்டாலும் அது தீட்டாக மாறும். அவள் போய் ஒரு நாற்காலியை தொட்டால் அது தீட்டாக மாறும். ஒரு மனுஷனை தொட்டால் அந்த மனுஷன் தீட்டாகிறான். ஒரு வஸ்திரத்தை தொட்டால் அந்த வஸ்திரம் தீட்டாகும். ஆகவே பழைய ஏற்பாடின் காலத்திலே ஆலய பிரகாரங்களுக்குள்ளாக 7 நாட்களுக்கு அவர்கள் வரவே முடியாது. ஏன்னா எதை தொட்டாலும் தீட்டு, மனுஷனை தொட்டாலும் தீட்டு, வேற எதை பொருள்களை தொட்டாலும் தீட்டு. ஆகவே அவங்க ஒதுக்கி வைக்கப்படுவதை பழைய ஏற்பாடிலே நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த பெரும்பாடு ஸ்திரீ ஏறக்குரிய 12 வருஷமாக இவள் பெரும்பாடு ஸ்திரீயாக இருக்கிறாள். அப்படின்னா 12 வருஷமாக தீட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே இந்த கூட்டத்துக்கு மத்தியில அவள் வருவதற்கே அவளுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். ஏன்னா இயேசுவை சூழ்ந்து பல ஜனங்கள் கூடி இருக்கும் போது இவள் அந்த ஜனங்களுக்கு மத்தியில வரும்போது யாராவது அவள் தொட்டுவிட்டால் அவன் அங்கே ஒரு தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ என்னை வந்து தொட்டு விட்டாலே, என்னையும் தீட்டு செய்து விட்டாலே என்று கதற ஆரம்பித்து விடுவார்கள். சில நேரங்கள் யூதர்கள் கொடூரமாக இருந்தார்கள். இயேசு அசுத்தமாகல, அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் அவளை சுத்தப்படுத்தினது. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் இங்கே லீபனானின் கேதுரு மரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தீட்டுப்படுத்த எதுவுமே முடியாது. எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு சாபங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்கள் அக்கிரமத்திலே நிறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்திலே விசுவாசத்திலே வந்தால், என்ன வியாதிகளோடு நீங்க இருந்தாலும் சரி, விசுவாசத்திலே வந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை அவர் சுத்தப்படுத்த லீபனானின் கேதுரு மரமாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு இஸ்லாமிய நண்பன் இருந்தார். அந்த இஸ்லாமிய நண்பன் பார்த்தீங்கன்னா அவர் எந்த நேரமும் எனக்கு அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. அதுக்காக என் நண்பன் அவரை கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் பேசி கொடுங்கன்னு சொன்னதுனால அவரை பார்க்க நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது அடிக்கடி அவரை சந்திப்பேன். அப்போ எப்போதும் என்னுடைய பேக்ல நான் பைபிள் வச்சுட்டு போவேன். அப்போ ஒரு நாள் கேட்டார். அவர் இன்ஜினியரா இருந்தனால ஒருவேளை எந்த நேரம் பேக் கொண்டு போறனால ஏதோ பணம் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பைபிள் வச்சுட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு டீ கடையில் உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அது என்ன பேக்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா அடிக்கடி இந்த பேக்கை தூக்கிட்டு வரீங்களா, இந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், என் பைபிள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், பைபிள் வச்சிருக்கிறீங்களா? ஆச்சரியமா கேட்டார். ஆமா, என்ன பிரச்சனை அப்படின்னு. நான் தான் பாஸ்டா இருக்கிறேன், எங்க போனாலும் பைபிள் எடுத்துட்டு போவேன். அப்படியா? இப்ப நான் சொன்னேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க அப்படின்னு. இல்ல நாங்கெல்லாம் அப்படி எங்க குரானை எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னாரு. என்ன விஷயம், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. பாருங்க, இந்த பேக்கரியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் என்னுடைய வேதம் அப்படி அல்ல. என் வேதம் போகும் இடமெல்லாம் அது சுத்தம் பண்ணிட்டே போகும். தேவனுடைய வார்த்தை போகும் இடமெல்லாம் சுத்தம் பண்ணும். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை, நம்பிக்கை சரியாக சொன்னீர்கள். ஆனால் என்னுடைய நம்பிக்கை அதல்ல. என்னுடைய நம்பிக்கை என்பது என்ன? என் தேவன், என் இயேசு போகும் இடமெல்லாம் அவர் லீபனோனின் கேதுரு மரமாக இருக்கிறார். என்ன அசுத்தம் இருந்தாலும் அதை சுத்திகரித்து போகக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் ஒரு தீட்டு பிடித்த ஒரு உலகம்.
இந்த தீட்டு பிடித்த உலகத்துக்கு மத்திய இது இயேசு மாத்திரமல்ல, இயேசுவின் ஆவி. இப்ப என்ன நடக்குது? அந்த ஸ்திரீ இயேசுவை தொடும்போது இயேசு சொல்றார், எனக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. அப்படின்னா அவரை தொடும்போது விசுவாசத்துல அவளுடைய தீட்டு நீங்கினது மாத்திரமல்ல, அவளுடைய அசுத்தம் நீங்கினது மாத்திரமல்ல, அவருக்குள் இருந்த வல்லமை அந்த ஸ்திரீக்குள்ளாக போய் அமர்ந்து உட்கார்ந்தது. இப்போ அந்த வல்லமை அவளுக்குள் இருக்கும் போது அவள் லீபனோனின் கேதுரு மரத்தை போல் மாறுகிறாள். அல்லேலூயா. இயேசுவின் ஆவி நமக்குள் வரும்போது அவரை போல நம்மை அது மாற்றுகிறது. இன்னைக்கு இதுதான் நமக்கு தேவை. எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம்? பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கட்டும், அசுத்தங்கள் பெருகிக் கொண்டே இருக்கட்டும், மோகங்கள் பெருகிக் கொண்டே இருக்கட்டும், பொல்லாப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கட்டும், ஆனால் தேவ ஆவி இருக்கிற மனுஷனை இந்த உலகம் மேற்கொள்ளவே முடியாது. ஏனால் லீபனோனின் கேதுரு மரத்தின் ஆவியை சபையிலே தேவன் ஊத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து வாழ்றவன் கிறிஸ்தவன் அல்ல. அங்க போனா பிரச்சனை ஆயிரும், இங்க போனா பிரச்சனை ஆயிரும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக வாசமாய் இருக்குமானால் உலகத்தின் அனைத்து பாவங்களையும் சந்தித்து தைரியமாய், பாவமே என் காலின் கீழே நீ விழு என்று சொல்லக்கூடிய தைரியத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. மேற்கொள்கிற கிறிஸ்தவர்களாக நம்ம வாழணும். அதனாலதான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் உலகத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் இல்ல. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவத்தை, தூய்மையான கிறிஸ்தவத்தை உலகமும் கிறிஸ்தவத்துக்கும் முறையில் நடந்து வருகிற விஷயங்கள் இது அல்ல. ஆதி கிறிஸ்தவம் அப்படி இருக்கவில்லை. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த கிறிஸ்தவமும் அப்படி இருக்கவில்லை. அவர்கள் யாவரும் தேவனுடைய நாமத்திலே உலகத்தை ஜெயித்தவர்களாக வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து போனார்கள். சரித்திரங்களை படிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஊழியர்கள் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட விசுவாசிகள் வாழ்ந்தார்கள். நீங்க இன்னைக்கு ஹாலிவுட் பார்க்கறதுக்கு, நீங்க ஹாலிவுட்டுக்கு நீங்க கலிபோர்னியா போக வேண்டாம். ஏதோ ஒரு சர்ச்சுக்குள்ள போங்க, அங்க ஹாலிவுட் இருக்கும், அங்க பாலிவுட் இருக்கும், அங்க கோலிவுட் இருக்கும். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், நாலிவுட் எல்லாம் வுட். ஒரு நாள்ல தேவனுடைய அக்கினி வந்து எரித்து விடும் என்று 15 வருஷம் சொன்னேன். கடைசியா கென்யால சொல்லிட்டு வந்தேன். ஜனவரி மாசம் ஹாலிவுட் எரிந்தது, அங்கே ஒரு பாகம் எரிந்தது. ஏன்னா பாவத்தை ஜெயித்து வாழ்கிற பலன் நமக்கு வேணும். இன்றைக்கு பலவீன கிறிஸ்தவர்களா எல்லோரும் வாழ்கிறார்கள். நமக்கு என்னமோ பலனே இல்லாத மாதிரி. அடே, கல்வாரி சிலுவையில இயேசு என்ன செய்தார்? அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்குள்ளாக ஒரு புதுமையான ஜீவனை மலரச் செய்தது. இந்த உண்மையான விசுவாசம் நமக்கு இருக்குமானால் உலகத்தை ஜெயித்தவனாக வாழ முடியும். ஒரு காலத்தில் சபை எப்படி இருந்தது? பாவத்திலிருந்து தப்பி ஓடி வருகிற ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது. பாவத்தை வேண்டாம் என்று உதறிவிட்டு ஓடி வருகிறவன் ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள் புகுந்து வருவது போல சபை ஒரு அடைக்கல பட்டணமாயிருந்தது. ஆனால் எல்லா உலகமும் இருக்கிற சபைகளாக மாறிக்கொண்டு வருது. இன்னைக்கு மனுஷன் எங்க ஓடுவான்? நோவா காலத்திலே ஒரு பேழை கட்டப்பட்டதானால் அந்த பேழைக்குள்ளாக கடந்து போகிறவன் வரும் அழிவுக்கு தப்பக்கூடியவனாக இருப்பான். ஆனா பேழைக்குள்ளாகவே தண்ணீர் வந்தா அவங்க எங்க தப்பிச்சிருப்பாங்க? அவங்க எங்க ஓடி இருக்க முடியும்? சபை என்பது ஒரு நோவா பேழையை போல இருக்க வேண்டும். பாவத்தின் ஜலப்பிரவாகம் உலகம் முழுவதும் சூழ்ந்து வந்து ஜனங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கும் போது சபை ஒரு பலனாக இருக்க வேண்டும். சபை ஒரு லீபனோனின் கேதுரு மரத்தை போல இருக்க வேண்டும். அதுல ஊழியம் செய்கிற ஊழியர்கள் லீபனோனின் கேதுரு மரத்தை போல
வருகின்ற ஜனத்துக்கு தேவனுடைய வார்த்தை என்னும் பலனை கொடுக்கிற ஊழியர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஊழியங்கள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது? என்னென்ன சினிமா பார்க்கணுமோ எல்லா சினிமாவையும் பார்த்துட்டு வந்து சபையில ஆண்டவர் பேரை சொல்லி ஆட வேண்டியது. என்னென்ன நாடகங்கள் பார்க்க வேண்டுமோ நாடகங்களை பார்க்க வேண்டியது. இங்க இருக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தை எல்லா டிவி சீரியல்ஸ் பார்க்கணும், ஒன்னு விடாம பார்த்துருவாங்க. டிவியில வரக்கூடியது என்ன தெரியுங்களா? அதுக்கு என்ன வச்சிருக்காங்க தெரியுங்களா? சேனல் மாத்தும் போது அதுக்கு நம்ம ஒன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் மாத்துறீங்க, என்ன சொல்லுவீங்க? ப்ரோக்ராம். கரெக்டா? 7:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த வார்த்தை ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தை என்னன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? டிவி ப்ரோக்ராம் மூலமா உங்க மனதை ப்ரோக்ராம் பண்ணுகிறார்கள். அதுதான் உண்மை. அந்த சேனல் மாத்திரக்கு பேர் ப்ரோக்ராம் இல்ல, உங்க மனதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் மணவாளன் வருகிற காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சபைக்கு வருகிறார் தெரியுமா? அவர் ஜெயம் கொண்ட சபைக்கு தான் வருகிறார். எல்லாம் பல்வேறு ஏறக்குறைய 40,000 அமைப்புகளாக மாறி உள்ளது. இதற்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்காக வருகிறார். இரண்டாவது அவர் பாவிகளுக்கு வரல. முதல் முறை வரும்போது நாம் எப்படி இருக்கிறோமோ நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அசுத்தத்தில் நம்ம இருந்திருந்தாலும் சரி, என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். சகலங்கிற வார்த்தையில எல்லாம் என்ன டைப் பாவமா இருந்தாலும் சரி. ஆனால் இரண்டாவது வருகையிலே அவர் வரும்போது பாவத்தை ஜெயித்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு வருகிறார். அப்படின்னா உங்களுடைய நேரத்தை லீபனோனின் கேதுரு மரமாய் மாற வேண்டுமானால் இயேசுவை நாம் தொட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம பெலன் முழுவதும் இன்று இயேசு எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது. மாமிசமான அந்த வார்த்தையை தான் இந்த ஸ்திரீ போய் தொடுகிறாள். இந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவ ஆவியின் பெலனோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால் இந்த வேதம் நம்மோடு பேசுகிற வேதமாய் இருக்கிறது. என்னுடைய வாலிப பிராயத்தில் வேத வசனத்தை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக படிக்க ஆரம்பித்தேன். இதுல என்ன குற்றத்தை நான் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டேன். கடவுள் என்பது இல்லை, உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து விட்டு ஓட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சில வயசான ஊழியர்கள் வந்து சொல்லும் போது அதே எனக்கு ஒரு கோபமாக மாறி இந்த பைபிளை படிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு இந்த பாஸ்டர்மார்கள் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை குற்றம் கண்டுபிடிக்க வாசிக்க ஆரம்பித்த நான் வேதம் வாசிக்க வாசிக்க என் குற்றமெல்லாம் சொல்ல ஆரம்பித்தது. தேவனோடு போராட முடியுமா? தேவனை ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவர் முழு பலனாக இருக்கிறார். அப்ப இங்க இந்த வேத வசனத்தை விசுவாசத்துடன் வார்த்தையை அவள் போய் தொட்டது போல விசுவாசத்துடன் இந்த வேதத்தோடு ஒன்று சேரும் போது அதிலே இருந்து வருகிற அந்த முழு பலன் நம்மேல் வருகிறது.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஸ்திரீயோட விசேஷம் என்னன்னா, இயேசு முதலாவது கேதுரு மரம் என்றால் இயேசுவுடைய வல்லமை புறப்பட்டு போய் அந்த வல்லமை தொடப்பட்ட ஜனங்கள் முழுவதும் கேதுரு மரங்களாய் மாறுகிறார்கள். இன்னைக்கு உலகம் இயேசுவை பார்க்க முடியாது, ஆனா உலகம் இயேசுவின் பிள்ளைகளை பார்க்க முடியும். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், உலகம் வேதத்தை வாசிக்காது, ஆனா உலகம் உங்களையும் என்னையும் வாசிக்கும். அப்படியானால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போறீங்க? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க இந்த உலகத்தில்? உன்ன பெரும்பாடு ஸ்திரீயை போல அசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது விசுவாசத்திலே முன்பதாக நீங்க போய் இயேசு கிறிஸ்துவை தொட்டிருக்கிறீர்களா? விசுவாசத்திலே அவர் இடத்திலே போகும்போது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்பி நீங்கள் போகும்போது உங்களுக்குள் இருக்கிற அனைத்து குறைகளும் மாறி அவருடைய ஆவி நம்மேல் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்மளுடைய ஆசீர்வாதம் அல்ல, எல்லாமே அவருடையதுதான். சங்கீதம் 133க்கு வருவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 133ஆம் அதிகாரம், எல்லோரும் அறிந்த ஒரு சங்கீதம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவன் தாடியில் வழிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குதுமான அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இயேசுவுக்கு என்ன இருந்ததோ அந்த பலன் நம்ம மேல வருவதுதான். மோசே ஆரோனுக்கு தைலத்தை ஊற்றும் போது அந்த தைலத்தை எடுத்து அப்படியே மேல ஊத்தும் போது தலை வழியாக வடிந்து தாடிக்கு வந்து வஸ்திரங்களுக்கு வந்து கீழே வழிந்தோடத்தக்கதாக தைலம் ஊற்றப்பட்டது. இதன் அடையாளம் என்னன்னா, முத அபிஷேகம் தலைக்கு, அதுக்கப்புறம் அபிஷேகம் சரீரத்திற்கு. நாம் கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் அவருடைய அவயங்களாக இருப்போமானால் அவர் மேல் ஊற்றப்பட்ட பரிசுத்தாவிதான் நமக்கும் வேணும். அதனாலதான் சொன்னேன், அவர் லீபனோனின் கேதுரு மரமானால் அவராலே தொடப்பட்டவர்கள் கேதுரு மரங்களாக மாற்றுகிறார். தலைதான் சரீரம், சரீரத்தை செயல்படுத்துகிறது. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து 30 வயது இருந்த போது அந்த அபிஷேகம் அவர் மேல் இறங்கினது. அதே அபிஷேகம் தான் பெந்தேகோஸ்தினால ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு ஒன்று வேற ஆவி கொடுக்கப்படல, அவர்களுக்கு ஒன்று வித்தியாசமான வேற ஒரு புதுசா ஒரு ஆவி ஆண்டவர் கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆவி ஊற்றப்பட்டதோ அதே ஆவிதான் அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க சிஸ்டர். 3ஆம் அதே இதுல 133 3ஆம் வசனம். எர்மோன் மேலும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. பனிக்கு ஒப்பாய் இருந்தது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஓ ஹல்லேலூயா. எர்மோன் என்பது இஸ்ரவேல் தேசத்திலே வச்சு பெரிய ஒரு மலை. எர்மோன் என்பது என்னங்க?
இஸ்ரவேல் தேசத்திலே வைத்து உயரமான ஒரு மலை. நம்ம கூட பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு உயரமான மலைக்கு, ஹை மவுண்டன், ஒரு மலையின் மேல் அவருக்கு கொண்டு, அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல தான் வரும், மத்தேயுல ஹை மவுண்டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உயரமான ஒரு மலை கொண்டு போய் இயேசு ஜெபிக்கும் போது அவர் வஸ்திரம் மாறி பிரகாசித்து ஜொலிக்கும் போது 30 கிலோமீட்டர். அல்லேலூயா. எர்மோன் மலை என்பது இன்றைய தினத்திலே பாதி இஸ்ரவேல் தேசத்திலும் பாதி லீபனோன்லயும் இருக்கிறது. அதான் பார்டர் இன்றைய தினத்தில். ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது முழுவதும் இஸ்ரவேல் தேசம். பழைய தாவீதின் காலங்களிலே அது முழுவதும் இஸ்ரவேல் தேசம். இப்ப இந்த எர்மோன் மலையின் மேலதான், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், எர்மோன் மலை என்பது ஒரு சிங்கிள் மவுண்டன், ஒரு தனிப்பட்ட மலை. ஆனா சியோன் பர்வதங்கள் என்று சொல்லும் போது சிறு சிறு குன்றுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டதான் சியோன் பர்வதங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த எர்மோன் மலையின் மேல பனிகாலங்களிலே எர்மோன் மலையின் மேல் பனித்துளிகள் வந்து அப்படியே விழுந்து அந்த அப்படியே மேக கூட்டம் மாதிரி அந்த எர்மோன் மலை மூடப்பட்டிருக்கும். சியோன் மலைகளுக்கு அல்லது சியோனின் குன்றுகளுக்கு இந்த பனிக்கூட்டம் வந்து மூடாது. எர்மோன் மலையிலிருந்து சியோன் பர்வதங்களுக்கு ஏதும் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியது அல்ல, எர்மோன் மலையிலிருந்து வந்து சேரக்கூடியது. ஹல்லேலூயா. எத்தனை பேரும் கூட இருக்கிறீங்க? எர்மோன் மலை என்பது இயேசு கிறிஸ்து சியோன் மலைகள் என்று சொல்லும் போது அவருடைய சபை. Praise the Lord. எர்மோன் மலை என்று சொல்லக்கூடியது இயேசு கிறிஸ்து. சியோன் பர்வதங்கள் என்று சொல்லும் போது அவருடைய சபை, அவருடைய சரீரம். அதனால 1000 வருஷ அரசாட்சியில தேவன் சியோனில் இருந்து ஆளுகை செய்வார் என்று வேதம் சொல்லுது. சியோனில் இருந்து முழங்குகிறார் என்று சொல்லுகிறது. ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய சபையை தன்னுடைய பாகமாக, அப்ப இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் தான் உங்க மேல இருக்கிறது என்பதற்கு சாட்சி என்னன்னா, இயேசு கிறிஸ்து போல வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இயேசு போல நீங்க வாழலனா அப்புறம் உங்களுடைய அபிஷேகத்தை கேள்வி கேட்கணும். இது எந்த அபிஷேகம் யோசிக்கணும். அது ஊழியனாயிருந்தாலும் சரி, விசுவாசிகளாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி. அதனால இங்க சொல்றார், இங்கிருந்துதான் ஆசீர்வாதம் புறப்படுகிறது, இங்கிருந்துதான் ஜீவன் என்றென்றும் இருக்கிறது. கேதுரு மரத்தை தொட்டவங்க குணமடைந்த பிறகு மறுபடியும் அந்த அம்மாவுக்கு ஒரு காலமும் சாகும் வரை அந்த பெரும்பாடு வியாதி வரவில்லை. உண்மையாக இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களானால் இந்த உலகம் உங்களை தொட முடியாது. சோதனைகள் வராது என்று சொல்லவில்லை, போராட்டங்கள் வராது என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நிரந்தரமாக கீழே விழுந்த நிலைமையில போக முடியாது. யுத்தத்தில் போகிறவனுக்கு காயங்கள் ஏற்படும், ஆனா ஜெயம் அவனுடையது. அதனாலதான் இன்றைய தினத்தில் கள்ள அபிஷேகங்களும் உண்டு, உண்மையான அபிஷேகமும் உண்டு. இந்த உண்மையான அபிஷேகத்தையும் கள்ள அபிஷேகத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற கிருபையை தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கட்டும். கடைசி காலங்களில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதா இருக்கு. உண்மையான கேதுரு மரமாக நீங்கள் மாறுவீர்களானால் அந்த கேதுரு மரத்தில் இருக்கிற சாரும் ஜீவனும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த ஸ்திரீ விசுவாசத்திலே தொட்டால், வஸ்திரத்தை தொட்டால்,
அந்த வஸ்திரம் என்ன? அங்க இருந்த ஜீவன், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஜீவன், பரிசுத்தாவின் ஜீவன். இன்று இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனே நமக்கு சாராக இருக்கிறது. அதுவே நம்மேல் ஊற்றப்படுகிற பனித்துளிகளாயிருக்கிறது. அதுவே நம்மேல் வந்து தங்குகிற அபிஷேகமாயிருக்கிறது. அவரை போல் நாம் மாறாவிட்டால், அல்லது அவரை போல் உறுதியாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் 100% வரல, ஆனா அந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் உறுதியாவது எல்லாருக்கும் வேணும். அப்பதான் நீங்க சரியான அபிஷேகத்தில் இருக்கிறீங்க. அப்பொழுதுதான் நீங்க சரியான பரிசுத்தாவின் அந்த அபிஷேகம் உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருந்தார். அவர் யாருக்கு எஜமான், அவருக்கு யார் எஜமானோ அந்த எஜமானோடைய மனைவியே யோசேப்பை துரத்துகிறாள். அங்கிருந்து நான் இந்த இடத்துல இருப்பேனானால் இவள் என்னை விரட்டி வந்து என்னை நாசப்படுத்துவாள், நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று தப்பி ஓடினார் ஒரு யோசேப்பு. இது பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு. பயந்து ஓடுறார். ஏன்னா நின்னா பாவம் செய்திருவேன்னு அவருக்கு தெரியும். இந்த முதலாம் அனுபவம் எல்லாருக்கும் தேவை. ஏதாவது ஒரு விஷயம் நம்மை பாவத்துக்கு தூண்டும் என்று தெரிந்தால் அந்த இடத்துல நிற்கக்கூடாது, ஓடிடணும். அது தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற பயம். என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விடக்கூடாது என்று சொல்லுகிற பயம். அதை தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், வாலிப பிராயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களை விட்டு நீ ஓடு. Flee from youthful lust. இன்னைக்கு உலகத்தை அந்த பெரும்பாடு ஸ்திரீ மாறி அசுத்தமாய் வைத்திருக்கிறது என்ன? மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இதை சீரியஸாவே எடுக்கல. ரொம்ப ஜாலியா சொல்லிடுறாங்க, அதெல்லாம் இயேசு நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாருங்க. இயேசு பாவத்தை மன்னிப்பார் என்பது 100% உண்மை. அது உண்மை. ஆனா மன்னிச்சிருவார், எப்படி வேணா வாழலாம் என்று நினைத்து பாவம் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேத வசனத்துடைய வார்த்தையின் வல்லமை தெரியாதது இதுக்கு காரணமானது. எல்லா மனுஷனும் எல்லா கட்டத்திலையும் பாவத்தோடு அவன் போராடுகிறவன் தான். சாகும் வரைக்கும் பாவத்தின் பிரசனத்தோடு ஒருத்தன் போராடலாம். ஆனால் பாவத்தின் விருப்பம் அவனை விட்டு நிச்சயமாக போகணும். பாவ விருப்பம் ஒருத்தனுக்கு போகலைன்னா இயேசுவின் ஆவி இன்னும் உங்க மேல வரல, முழுமை அடையல. சோதனைகளை பற்றி நான் பேசவில்லை. சோதனை வரும்போது அதை விரும்பினால் உங்க இருதயம் இன்னும் மாறல. அப்புறம் எப்படி ஒரு மனுஷன் பாவத்தை ஜெயிக்க முடியும்? அப்படி விசுவாசத்திலே போய் தொடும்போது உள்ளே இருக்கிற வல்லமை அவளுக்குள் வந்தது. அவளை சுத்திகரித்த பிறகு அவ திரும்ப அந்த நிலைமைக்கு போகவே இல்லை. ஐயா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? எல்லோரும் பாவம் செய்து கொண்டு இருப்பதற்காகவா? அப்படின்னா உண்மையான அனுபவத்தை பெறலன்னு அர்த்தம். பழைய காலத்தில் இருந்த இந்த அப்போஸ்தலர்கள் எந்த நேரமும் உபவாசம் செய்து கொண்டு இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டு சபை காலங்களில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள்
மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, நாக்ஸ், டெய்லர், சார்ல்ஸ் ஃபின்னி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், D.L. மூடி, பல்வேறு ஊழியர்களை பார்க்கும்போது, அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் படிக்கும்போது இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப வீரர்களாக காணப்பட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. விக்கில்ஸ்வர்த் 28 பணத்தை உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா எந்த அளவுக்கு இயேசுவின் ஆவி அவருக்குள்ள வாசம் பண்ணி இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதிகமான கிரியை செய்வான். இயேசு செய்த ஊழியம் 3 வருஷம், சபை செய்து வருகிற ஊழியம் ஏறக்குறைய 2000 வருஷம். அதிகமான பொறுப்பை சபை கையில கொடுத்துட்டார். ஐயா, உலகம் இந்த வழியில போகும்போது நம்மளை எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போகணும். நாம் நடந்து போகும்போது நிற்கும் போது, ஜனங்களை பார்க்கும் போது, பேசும்போது நமக்குள் யாரை பார்க்கிறார்கள்? தம்பி ஜாஸ்பர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நான் ஒரு கேள்வி உங்களை கேட்க விரும்புறேன். மீட்டிங் முடிஞ்சதும், சர்ச் முடிஞ்சதும் எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு யாரோடும் அதிகமா நீங்க பேசுறதுல ரூமுக்கு போயிடுறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். இப்ப மனுஷனுடைய சரீரம் வீண் வார்த்தைகளை நினைக்காம பேசிரும். ஒரு சிலர் நினைச்சிட்டு பேசுவாங்க. ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா, பேசின பிறகுதான் இப்படி பேசணும்னு தெரியும். அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரும்போது நினைவில் இருக்காது, வாயில வந்துடும். நான் சொன்ன வீண் வார்த்தைகள் என் வாயில வந்துடக்கூடாது. நான் ஊழியர்களோடு இருந்து பேசினாலும், நான் பேசின சப்ஜெக்ட குறித்து ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா 24 மணி நேரம் அவங்களுக்கு சமயம் தருகிறேன். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை பத்தி யாராச்சும் என்கிட்ட பேச வரீங்களா? சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஒரு கப் டீ கொடுங்க போதும். அதுவும் இல்லை என்றால் தண்ணியை குடித்து விட்டு தேவனுடைய வார்த்தை உங்கள் இடத்துல பேசுகிறேன். எதை பேசணும்? நான் ஜாஸ்பர் தம்பியை பொறுப்பா கேட்டார். அவர் என்னை பரிகாசம் பண்ணி கேட்கல, இல்ல என் கோபத்தில் கேட்கல. இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க எப்போதும் தனிமையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தேவனோடு என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன சீசர்களோட 24 மணி நேரமா இருந்தாரு. பைபிள் எடுத்து பாருங்க, சில இடங்களில் சொல்லுவார், நீங்க போங்கப்பா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தனித்து மலையின் மேல் போய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஊழியக்காரர்களின் முதல் சேவை தேவ சமூகத்திலே அவர்கள் செய்ய வேண்டும். நிறைய ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஊழியத்தில் அவ்வளோ பிஸியா இருப்பாங்க, தேவனுக்கு டைம் இருக்காது. டே மகனை, நீ எங்கூட பேசலையப்பா இன்னைக்கு, இருங்க ஆண்டவர். புத்தகம் 44வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதேதான் 15ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 15, 16. எசேக்கியேல் புத்தகம் 44வது அதிகாரம் 15, 16. இஸ்ரவேல் புத்திரரே, கொஞ்சம் மைக்ல பேசுங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே. இந்த சாதோக் யாருன்னா வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஆரோனுடைய வம்சத்திலே வரக்கூடியவர். எலியேசர், ஆரோன் மகன் எலியேசர் வம்சத்திலே 9வது வம்சம் என்று நினைக்கிறேன். அதான் ஜாதோக். ஜாதோக்குடைய காலகட்டத்தில் தாவீது, சாலமோன் எல்லாம் வாழ்ந்தார்கள். இந்த ஜாதோக்கு தாவீதின் அபிஷேகத்திற்கு ஆதரவாளனாக, கர்த்தருக்கு ஜாதோக் ஒரு ஆதரவாளனாக நின்றான். அதே ஜாதோக் தாவீது மரித்த பிறகு சாலமோன் ராஜாவாவதற்கு ஜாதோக்குடைய கை முக்கியமாக இருந்தது. இதெல்லாம் ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்க படிக்கலாம். இந்த ஜாதோக் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிமாறி போனார்கள் நிறுத்தம். தப்பா அப்சலோம் தவறாக போனான். சவுலை சேர்ந்த ஒரு கூட்டம் தவறாக போனது. தாவீதோட இன்னொரு மகன் அதோனியா அவன் தவறாக போனான்.
அபிஷேகத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். அப்பெல்லாம் சாதோக்கு அபிஷேகத்துக்கு ஆதரவாளனாக இருந்தார். உண்மையான அபிஷேகத்துக்கு ஆதரவாளர்களாக அந்த அபிஷேகத்தோடு கூட நிற்கக்கூடியவர்களின் வேலை என்ன? வாசிங்க, வாசிட்டு வாங்க. காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிணத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்ததியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் சன்னதியிலே நிற்பார்கள். யாரு? ஊழியக்காரனின் வேலை முதல்ல தேவ சமூகத்திலே நிற்கிற வேலை. கர்த்தர் சமூகத்திலே முழங்கால் படியிட தெரிந்தவன் ஜனங்கள் மத்தியில தைரியமாக பேசுவான். அந்தி கிறிஸ்து இதுதான் சொல்றதுக்கு டிவியில பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில் இதுதான் அந்தி கிறிஸ்து என்று நான் இன்னைக்கு சொல்வதற்கு எனக்கு ஒரு தைரியம் வேணா, அது கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் நான் சொல்ல முடியும். பதினாறாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய. இவர்கள் ஊழியன் மாத்திரம் தேவ சமூகத்துக்கு வரல, விசுவாசிகளும் என் கிட்ட வரணும். அதுதான் அந்த அம்மா செய்தாங்க. என்னை தகுதிப்படுத்துகிறவர் அவர், என்னை விடுதலை ஆக்கிறவர் இயேசு, எனக்கு பலனை கொடுக்கிறவர் இயேசு. நான் எப்போதும் சொல்வேன், என் சபை விசுவாசிகளே அல்லது நான் அறிமுகமானவர்கள் ஒரு முறைக்கோ 2 முறைக்கு மேல எங்கிட்ட ஒரே விஷயத்துக்கு ஜெபத்துக்கு வந்தவர்கள், ஒரு முறைக்கோ 2 முறைக்கு மேல எங்கிட்ட ஒரே விஷயத்துக்கு ஜெபத்துக்கு வந்தாங்கன்னா இனி வராதீங்க என்றுவேன். ஏன்னா என்ன சார்ந்து வரீங்க? தேவன் கிட்ட போனா விடுதலை உண்டு என்கிற வழியை சொல்லித்தர ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஊழியர்களை நீங்கள் சார்ந்து வந்தால் இயேசுவை நீங்கள் சார்ந்து வரவில்லை. இங்க அநேக அற்புதமான ஊழியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு கண்ணீர் இல்லை என்று நினைக்கிறீர்களா? அந்த அம்மாவுடைய குணமாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? சுத்தி இயேசுவை சுத்தி நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய கண்ணு ஹல்லேலூயா. கேதுரு மரத்தின் தொடுதல் உங்களுக்கு தேவைனா, கேதுரு மரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமை நம்ம மேல வர வேண்டுமானால் நம்மளுடைய கண்களை இயேசுவின் மேலதான் வைக்கணும். அதனால்தான் இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீஷர்கள் இயேசுவோடு நெருக்கத்திலே நெருங்கி நெருங்கி வாழ்ந்து, ஒருத்தன் மார்பிலே படுத்து தூங்கினான், ஒருவன் பக்கத்தில் அருகாமையில் இருந்தான், ஒருத்தன் இயேசு மேல கையை தோள் மேல போட்டு நடந்தான். இந்த எல்லா சீஷர்களும் பெந்தேகோஸ்து நாளுக்கு மேல அவர்கள் லீபனோனின் கேதுருவின் மரங்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள தேவனே, ஓ பிரியமானவர்களே, இந்த நாள் அப்படிப்பட்டதான ஒரு கிருபை நாம் தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை நோக்கி அருகாமையிலே விசுவாசித்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவியை பற்றி சொல்லும் போது யோவான் இப்படி சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம், இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். யோவான் 14 யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய பரிசுத்தாவிய வேதம் என்னவென்று சொல்லுகிறது? சத்திய ஆவி. இயேசு மேல இருந்த அந்த மகிமைக்கு பேர் என்ன? பரிசுத்த ஆவி. கேதுரு மரம் நல்ல சாரோடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியின் சாறு.
இயேசுவுக்குள்ள இருந்தது என்ன? தேவத்துவம். அதனால உடன்படிக்கை பெட்டியை செய்யும் போது மரப்பெட்டியில தான் அதை செய்யணும். மரப்பெட்டியில செய்துட்டு பொன்னினால் அதை அலங்கரிப்பாயாக. உள்ள மரப்பெட்டி, வெளியே பொண்ணு. மரம் என்பது மனிதத்துவம், பொன் என்பது தெய்வத்துவம், தெய்வீகம். அதான் உடன்படிக்கை பெட்டி. மனுஷனுக்குள்ள பிதா வெளிப்பட்டார், அதான் விஷயம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, அவருக்குள் இருந்த அந்த சாறு, அது சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தது. அதனால அவர் சொல்றாரு, எனக்குள்ள பிதா வாசம் பண்ணுகிறார்னு பார்க்க முடியல. யூதர்களால் அதை பார்க்கவே முடியல. இயேசு வெறும் ஒரு மனுஷனா பார்த்தாங்க. ஆனா மாமிசம் என்னும் திரைக்குள்ளாக தேவத்துவம் வாசம் பண்ணினது. மாமிசம் என்னும் திரைக்குள்ளாக. இப்ப நான் ஒரு வியாதிஸ்தரை நம்ம ஊழியர்கள் நாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணும்னா இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லுவோம். அதை நம்ம சொல்லி ஆகணும். ஆனா லாசருவை உயிரோட எழுப்ப போறார், எந்த நாமத்தை கூப்பிட்டாரு? அவர் எதை பேரை சொன்னாரா? யெகோவா நாமத்தில் சொன்னாரா? அங்க நிக்கிறார், லாசருவே வெளியே வா. ஏன்? உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தார். அதுதான் மாமிசத்துக்குள்ள பிதாத்துவம் வெளிப்பட்டது. இப்ப இயேசுடைய மாமிசம் இந்த இடத்துல. அவர் சாப்பிடும் போது மனுஷன், தூங்கும் போது மனுஷன். இப்ப அவர் வேற ஒண்ணும் பண்ணல. கீழே உட்கார்ந்து மண்ணில் எழுதினார்னு பார்க்கிறோம். இதுவரைக்கும் யாராவது யோசிச்சமா என்ன எழுதியிருப்பாருன்னு? எழுதினார்னு மட்டும்தான் பார்க்கிறோம். எரேமியா சொல்றாரு, அக்கிரமக்காரர்களின் பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும். அவர் என்ன எழுதினார்னா, கூட்டிட்டு வந்தவன் எவன் அந்த பொண்ணோடு விபச்சாரம் பண்ணாங்கிறது எழுதினார். பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்த ஸ்திரீயை மட்டும் கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடாது, விபச்சாரம் செய்தவனையும் கொல்லணும். அவங்க ஒரு பார்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் மீதி சாட்சியெல்லாம் இங்க இருக்குதுன்னு எழுதுறாரு. நீங்க எல்லாம் பங்கு. அதனாலதான் உங்களுக்குள் குற்றமில்லாத ஒருத்தன் கள்ள வீசுங்கன்னு பேரை எழுதின பிறகு எவங்க கள்ள வீசுவான்? புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க தெய்வத்துவம் வெளிப்பட்டது. பிதா வாசம் பண்ணினார். பிதா வாசம் பண்ணின சரீரம் அது இயேசுவின் சரீரம். அந்த இயேசுவை விசுவாசத்திலே நீங்கள் தொடும்போது பிதாவானவர் பரிசுத்த ஆவியா நமக்குள்ளாக வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் செய்வது. அப்பொழுதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ஓ பிரியமானவர்களே, இந்த உலகம் தேற்றவாளனை அறியாது. ஆனால் வாசிங்க சிஸ்டர், முடிச்சிருங்க அதை. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஓகே, இப்ப நல்லா தெரிஞ்சுக்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிருங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது பலனடைவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது உங்கள் உடனே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மேல் வருகிறார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசத்துல தொட்டுட்டோம்னா அந்த சாறு
அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் பரிசுத்தாவியாக நமக்குள் வரும்போது நம்மளோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம் மேலே இருக்கிறார். நம்மளோடு இருக்கிறார் என்பது வெளிப்படையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருங்கிறது எப்ப தெரியும்? ஆபத்து நேரங்கள் வரும்போது தெரியும். கோவிட்ல நான் படுத்து 75% என்னுடைய லங்ஸ் பாதிப்படைந்து விட்டது. நான் உயிரோட வரமாட்டேன் என்று டாக்டர் சொன்னார்கள். உங்க கடவுள் கிட்ட ஜெபிச்சுக்குங்க என்று என் மனைவி கிட்ட சொன்னார்கள். நான் படுத்துக்கொண்டு ஜெபித்து என் ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் மூணாவது நாள் குணமாகிறேன். ஆனா 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய என் வாட்ஸ்அப்ல நிறைய பாஸ்டர்ஸா சாகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் கோயம்புத்தூர்ல 1 பெண் 1 மரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஓ ஆண்டவரே, என்னையும் ஆயத்தப்படுத்துகிறீர் போல. என் மனைவியை பார்த்துக் கொள்ளுங்க, என் தாயை பார்த்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே என்று என் மேல் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஒருவேளை உங்க சித்தத்தை நான் செய்யாமல் போயிருந்தால் என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று நான் படுத்திருக்கிறேன். 2 நாட்கள் முடிந்தது. 3ஆம் நாள் இரவு 2 மணிக்கு காலையில் அதிகாலமே ஒரு சத்தம் வருது, நீ உயிரோடு இருப்ப, நீ காணாத தேசங்களுக்கு உன்னை நான் அனுப்புவேன். 3வது நாள் சாயங்காலத்தில் எப்போது அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருப்பேன், இல்லனா இப்படிதான் மூச்சு எடுக்கணும். ஆக்சிஜன் மாஸ்க் நான் போட்டுட்டு நான் படுத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு சத்தம் வருது, ஆக்சிஜன் மாஸ்க் கழட்டுன்னு. அதை கழட்டினேன். பார்த்தால் சாதாரணமா மூச்சுடுறேன். 2 மணிக்கு காலையில சொன்னாரு நீ உயிரோட இருப்பேன்னு. சாயங்காலம் 8 மணிக்கு மாஸ்க் ரிமூவ் பண்ண சொல்றாரு. ஆபத்து நேரங்கள் வரும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பது. அதுக்கு தான் சில நேரங்களில் சோதனைகளை அனுமதிக்கிறார். சோதிக்காதீங்கன்னு கேட்காதீங்க, சோதனையில் நீர் என்னோடு இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று கேளுங்கள். சோதனை இல்லாம போயிடும். நம்ம உடனே இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார்? நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ பரிசுத்தாவி. பரிசுத்தாவியோட வித்தியாசம் சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பிரமாணத்தின்படி செய்தவன் மேல் தான் பரிசுத்தாவி வருவார். அதனாலதான் ஒரு சாமுவேல் பெற்றுக்கொண்டார், ஒரு சிம்சோன் பெற்றுக்கொண்டார். அதுவும் பல முறை தப்பு பண்ணும் போதெல்லாம் ஆவியானவர் வெளியே போயிடுவார். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்படி அல்ல. ரத்தம் சிந்தப்பட்டதினாலே, ரத்தத்தை விசுவாசிக்கும் போது நீங்க எவ்வளவு அசுத்தமா இருந்தாலும் தேவன் உள்ளே வரார். ஏன் வரார்னா, உள்ள அசுத்தமான பாத்திரத்தை சுத்தம் பண்ணுவதற்கு வருகிறார். ஆனா ஆவியானவரோடு ஒத்துழைக்கும் போது நமக்குள் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறார். வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுவார். வெள்ளியை சுத்தம் பண்றவன் அவனுடைய முகம் தெரியும் வரைக்கும் வெள்ளியை சுத்திகரிப்பான். அவனுடைய முகம் தெரியணும். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள் அவர் பார்க்கும் வரைக்கும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். நம் மேல் ஏன் வருகிறார்? உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருக்கும்படி மேல வரார். இந்த அனுபவம் சிம்சோனின் மேல் வந்தது போல பரிசுத்தாவி மேல இறங்கும் போது ஒரு தைரியம். எலியாவுக்கு ஒரு தைரியம் வந்தது. எசபேலை பார்த்தே, நாய் உன்னுடைய ரத்தத்தை நக்கும் அப்படின்னார். ஏன்னா பரிசுத்தாவி மேல வரும்போது எவ்வளவு பயந்தபடியாக இருக்கலாம், பயந்தவனாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்தாவி வரும்போது அவனுக்கு ஒரு தைரியம் கொடுக்கப்படும். நிறைய நேரங்களில் நான் பயங்கரமா பேசிடுவேன். வீட்டில் போய் உட்கார்ந்து யோசிப்பேன், ரொம்ப பேசிட்டனும். ஆனா சத்தியத்தை சொல்லும் போது அங்க ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். வார்த்தைகளை பேசும்போது ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த கேதுரு மரத்துக்குள்ளாக இருக்கிற சாறு நம்முடனே கூட இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது, நம் மேல் வருகிறது. ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேதுரு மரம், எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரதர் ஜாஸ்பர் முன்பதாக வாங்க. ஓ ஹalleluya, thank you Jesus. இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கேதுரு மரம், சாறு நிறைந்தவராய், பிதாவின் மகிமை நிறைந்தவராய், பரிசுத்தாவின் முழுமை நிறைந்தவராய் இயேசு இருக்கிறார். ஹalleluya.
அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும், இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாவரும் தேவாவியானவர் இந்த நாள்ல வரும்போது விசுவாசத்துல தொட போறீங்க. இன்றைய தினத்துல யாரு மேலேயும் கை வைக்க போறது இல்லை. நாங்க இயேசுவே நேரடியாக கை வைக்க போறாரு உங்க மேல. ஆனா நாங்க இங்க இருக்கிற ஊழியர்கள் முழுவதும் உங்களுக்கு ஜெபிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியர்களும் இணைந்து ஜெபிக்க போறாங்க. இயேசுவின் நேரடி தொடுதல் அந்த இடத்துல சுத்தி இயேசுவை சூழ்ந்து பேதுரு சீஷர்கள் அந்த ஊழியர்கள் இயேசுவோடு ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்கள் இருந்தா கூட அந்த ஸ்திரீ இயேசுவை நேரா பார்த்துட்டு போனாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் நாங்க நிற்கிறோம்னா எங்களுக்கு மத்தியில இயேசு நிற்கிறார். நீங்க வர வேண்டியது இயேசு கிட்ட, எங்க கிட்ட அல்ல. நாங்க வார்த்தை பிரசங்கிக்கும் போது தேவன் அங்கே இருக்கிறார். ஆனால் வார்த்தையாகிய தேவனை நீங்கள் வந்து தொட வேண்டும். ஓ ஹalleluya, ஹalleluya இயேசுவே. Thank you Jesus. உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. உயிருள்ள ஆண்டவரே, என் பிரியமானவரே, மெல்லென்றும் வாழ்ந்திடவே என்னையே முற்றும் அர்ப்பணித்தே. உயிருள்ள ஆண்டவரே, என் பிரியமானவரே, உம்மில் என்றும் வாழ்ந்திடவே என்னையே முற்றும் அர்ப்பணித்தே. என் ஆண்டவா, என் ஜீவனே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. என் ஆண்டவா, என் ஜீவனே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. இன்றைய தினத்துல நிற்கும் இடத்துல இருந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன இன்னைக்கு தேவை? முதல்ல கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது, இந்த விழுந்து போன சுவாபத்தை மாற்றி உம்மை போல் என்னை மாற்று. உங்க ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்ட பிறகு வேற என்ன உங்களுக்கு இன்றைய தினத்துல தேவை இருந்தாலும் சரி, சகலத்தையும் இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார். ஊழியர்கள் யாவும் நம்மளுடைய வலது கரத்தை உயர்த்துவோமா? எல்லா ஊழியர்களும், நீங்க அங்க இருக்கும் ஜனங்கள் நிற்கும் இடத்துல உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு இயேசு கிட்ட வரும். இன்னைக்கு ஊழியர்கள் நாங்கள் இன்று சாட்சியாக தேவன் இயேசு இந்த இடத்தில் இருக்கிறார் என்று உறுதியாக பேசுகிறோம். எங்க கைகளை உயர்த்தி இருக்கிறதுக்கு காரணம், இங்கே இயேசு இருக்கிறார். இயேசு இங்கே இருக்கிறார். ஓ ஹalleluya, Jesus, you are present. You are the Lebanon, cedar of Lebanon, O Lord. லீபனோனின் கேதுரு மரமாய் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று உங்களை தொடுவதற்கு வரும்போது எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கிருமியும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாவங்கள் வெளியேறட்டும், வியாதிகள் வெளியேறட்டும். எங்க வாழ்க்கையில எங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஓ ஹalleluya, ஜீசஸ் நீர் இருக்கிறீர். ஓ பிதாத்துவம் உமக்குள் இருந்தது. உங்க வல்லமை அந்த திரைக்குள்ளாக தேவன் வெளிப்பட்டீர். மாமிச திரையில நீர் வாசம் செய்தீர். ஓ ஹalleluya, இந்த இடத்துல நீ நிற்கிறீர், இந்த இடத்துல உலாவுகிறீர், இந்த இடத்துல உம்முடைய கிருபைகள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, டிவியின் மூலமாகவும் இங்கே நேரடி பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya, இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர்.
Jesus. Hallelujah. Oh, we worship you, Jesus. We worship you, Jesus. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி. இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதியும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். வார்த்தையிலே வளரும் கிருபையை தாங்க. மென்மேலும் நாங்கள் வளர விரும்புகிறோம். என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகளை நீக்குங்க. பாவங்களை மன்னிங்க. உண்மையான மனம் திரும்புதலின் ஆவிக்குள் ஒவ்வொருத்தரும் வருவதற்கு கிருபையை ஊற்றுங்க. உங்க வருகைக்கு ஆயத்தமாகிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ, உங்க பரிபூர்ண ஆவி இன்றைய தினத்தில் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நீ தொட்டு கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளையும் நீர் கிரிகை செய்து வருகிறபடினால் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த புறா இந்த இடத்துல உலாவுகிறபடினால் நன்றி இயேசுவே. ஹalleluya, hallelujah, glory Jesus, glory Jesus, hallelujah. Oh Jesus, Jesus, praise you Jesus, hallelujah, glory be thy name, O God. Oh, we worship you, இயேசுவின் நாமத்திலே. Amen, amen.